ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷைன் பை மெட்டீரியல்ஸ். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எக்கனாமிக்ஸ் 7th டேர்ம் 3ல் இருக்கிற எக்கனாமிக் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வரி மற்றும் அதன் முக்கியத்துவம். ஸோ இது வந்து பேசிக்ஸான சிலபஸ் தான். டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன, இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன, ஸோ அதை பற்றி தான் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒன்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நெக்ஸ்ட்டு 10th இருக்கிறது, 11th 12th இருக்கிற லெசன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரே பார்ட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு சின்ன லெசன் தான், ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ அதில் வேணுன்றவங்க அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், சூரியன் தன் பூமியிடமிருந்து உறிஞ்சி ஈரப்பதத்தை பன்மடங்கு திருப்பி தருகிறது. அதுபோல மன்னன் தன் குடிமக்களிடம் வரி வசூலித்து அவர்களின் நலத்திற்காக மீண்டும் செலவு செய்கிறான். இது யாருடைய கூற்று? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். காளிதாஸ், ஆடம் ஸ்மித், சேலிக்மனின், எவரும் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டானது. காளிதாஸ் தான் வந்து இந்த வேர்டிங்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின், வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் என்று கூறியவர் யார்? வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா காளிதாஸ், ஆடம் ஸ்மித், சேலிக்மனின், எவரும் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்ட், சேலிக்மனின். ஓகேங்களா? ஸோ புக்ஸ் வந்து ரீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஓகேங்களா? அடுத்து தேர்ட் ஒன்று, ஆடம் ஸ்மித்தின் வரி விதிப்பு கோட்பாடுகள். ஆடம் ஸ்மித்தின் வரி விதிப்பு கோட்பாடுகள்: சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி, அனைத்தும் சரி. ஸோ ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா அனைத்தும் வந்து சரியானது தான். ஓகேங்களா? ஆப்ஷன் இ வந்து கரெக்ட். ஸோ அடுத்து ஃபோர்த் ஒன்று, வரி விதிப்பு எத்தனை வகைப்படும்? வரி விதிப்பின் வகைகள் எத்தனை? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா விகிதாச்சார வரி, வளர்வீத வரி, தேய்வீத வரி, அனைத்தும் சரி. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மூணுமே வந்து கரெக்டு தான். விகிதாச்சார வரி, வளர்வீத வரி, தேய்வீத வரி, ஸோ எல்லாமே வந்து கரெக்டு தான். வரி விதிப்பின் வகைகள். ஐந்தாவது கொஸ்டின், வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது எந்த வகையான வரி ஆகும்? வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது எந்த வகையான வரி ஆகும்? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா விகிதாச்சார வரி, வளர்வீத வரி, தேய்வீத வரி, இந்த மூன்றும் தவறு. ஸோ விடை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், விகிதாச்சார வரி. வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது விகிதாச்சார வரி ஆகும். சிக்ஸ்த் கொஸ்டின், கூற்று: ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதமும் அதிகரிப்பது வளர்வீத வரியாகும். வளர்வீத வரியானது வருமானம் அதிகரிக்க வரி விகிதமும் அதிகரித்து கொண்டே செல்லும் என்பதை விளக்குகிறது. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா கூற்று சரி, காரணம் சரி. கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று காரணம் இரண்டும் தவறு. ஸோ ஆன்சர் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஏழாவது கொஸ்டின், வரிகள் என்பவை டேஷ் செலுத்தப்பட வேண்டும். ஸோ புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ அதுவும் வந்து எல்லாமே கவர் பண்ணி தான் போட்டிருக்கோம் இதில். வரிகள் என்பவை டேஷ் செலுத்தப்பட வேண்டும். விருப்பத்துடன், கட்டாயமாக, ஏ மற்றும் பி இவற்றில் எதுவும் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கட்டாயமாக வந்து செலுத்துறது தான் வந்து வரிகள். ஓகேங்களா? ஸோ அடுத்து எட்டாவது கொஸ்டின், வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்படுவது டேஷ் ஆகும். வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்படுவது டேஷ் ஆகும். சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, சிக்கன விதி, வசதி விதி. ஸோ ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, சிக்கன விதி. ஓகேங்களா? அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், வளர்வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி. வளர்வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி. ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா விகிதாச்சார வரி, தேய்வு வீத வரி, ஏ மற்றும் பி இவற்றில் எதுவும் இல்லை. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா தேய்வு வீத வரி. ஸோ இது வந்து நமக்கு டைரெக்டாகவே தெரிஞ்சிடும், வளரும் அப்படின்னு சொன்னால் தேய்வு வீதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 10வது, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலையின் மீது வரிகள் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலையின் மீது வரிகள் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஸோ வந்து சரியானது தான். வரிகள் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு தன் பங்களிப்பை வழங்குகின்றன. ஸோ இதுவும் சரி. ஸோ வந்து ரெண்டுமே வந்து சரியானது தான். அடுத்து 11, வரியின் வகைகள். நேர்முக வரி, மறைமுக வரி. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு தான். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. நேர்முக வரி அரசுக்கு நேரடியாக செலுத்தப்படும் வரியாகும்.
அதுவும் வந்து கரெக்டு தான். வருமான வரி, செல்வ வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாய வரி, பரிவர்த்தனை வரி. ஸோ இது எல்லாமே வந்து டைரக்ட் டாக்ஸ் தான். ஸோ ஆன்சர் ஏ அண்ட் பி இரண்டும் சரி. அடுத்து 13, உற்பத்தி அல்லது விற்பனைக்காக பொருள் மற்றும் சேவை மீது விதிக்கப்படும் வரி மறைமுக வரியாகும். உற்பத்தி அல்லது விற்பனைக்காக பொருள் மற்றும் சேவை மீது விதிக்கப்படும் வரி மறைமுக வரியாகும். ஸோ இது கரெக்டு தான். சேவை வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்க வரி, மதிப்பு கூட்டு வரி, கலால் வரி, விற்பனை வரி, ஆடம்பர வரி. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இன்டைரக்ட் டாக்ஸ் தான். ஸோ ஆன்சர் வந்து ஏ அண்ட் பி இரண்டும் சரி. 14, வருமான வரி என்பது நேர்முக வரி, மறைமுக வரி, ஏ அண்ட் பி இவற்றில் எதுவும் இல்லை. ஸோ வருமான வரி எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டைரக்ட் டாக்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டானது. அடுத்து, மத்திய வருமான சட்டம் டேஸின் கீழ் நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் என்னும் பெயரில் தனி வாரியம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. ஸோ எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 1962, 1963, 1965, 1996. ஸோ ஆப்ஷன் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 1963. பின் வருவனவற்றில் எது மறைமுக வரி அல்ல. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா சேவை வரி, மதிப்பு கூட்டப்பட்ட வரி. ஆக்சுவலாக வந்து கீழே வந்திருக்கணும் ஆப்ஷன் பிக்கு. ஃபஸ்ட்டு சேவை வரி, செகண்ட் மதிப்பு கூட்டப்பட்ட வரி வரும். ஓகேங்களா. அடுத்து சொத்து வரி, சுங்க வரி. ஸோ மறைமுக வரி எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சொத்து வரி தான் வந்து மறைமுக வரி கிடையாது. ஏன்னா அது வந்து டைரக்ட் டாக்ஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்து, ஒருவர் வைத்துள்ள சொத்துக்களின் மதிப்புக்கு ஏற்ப விதிக்கப்படும் வரி. ஒருவர் வைத்துள்ள சொத்துக்களின் மதிப்புக்கு ஏற்ப விதிக்கப்படும் வரி. ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா சொத்து வரி, சேவை வரி, சுங்க வரி, கலால் வரி. ஸோ விடை எதுன்னு பார்த்தோம்னா சொத்து வரி தான் வந்து கரெக்டானது. அடுத்து, சேவை வழங்குவது அடிப்படையில் விதிக்கப்படும் வரி. சேவை வழங்குவது அடிப்படையில் விதிக்கப்படும் வரி. ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா செல்வ வரி, நிறுவன வரி, விற்பனை வரி, சேவை வரி. ஸோ விடை எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டானது. சேவை வழங்குவது அடிப்படையில் விதிக்கப்படும் வரி எதுன்னு பார்த்தோம்னா சேவை வரி. 19வது கொஸ்டின், பொருட்களின் விற்பனை, உற்பத்தி, பயன்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் விதிக்கப்படும் வரி. பொருட்களின் விற்பனை, உற்பத்தி, பயன்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் விதிக்கப்படும் வரி எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள். கலால் வரி, சுங்க வரி, சரக்கு மற்றும் சேவை வரி, இவை அனைத்தும் சரி. ஸோ விடை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜிஎஸ்டி தான் கரெக்டான. சரக்கு மற்றும் சேவை வரி, குட் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். அடுத்து, சரக்கு மற்றும் சேவை வரிகளின் வகைகள். சென்ட்ரல் லெவலில் எப்படி இருக்குது, ஸ்டேட் லெவலில் எப்படி இருக்குது. ஸோ அதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க. மாநில சரக்கு மற்றும் சேவை வரி, மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி, ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி. ஸோ வந்து மூணுமே வந்து கரெக்டானது தான். எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து, மதிப்பு கூட்டு வரி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இது ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் இது. ஓகேங்களா. ஸோ மதிப்பு கூட்டு வரி, வேல்யூ ஆடட் டேக்ஸ்னு சொல்லுவாங்க, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழ்நாடு, குஜராத், காஷ்மீர், ஹரியானா. ஸோ விடை வந்து ஹரியானாவில் தான் ஃபஸ்ட்டு இது வந்து அறிமுகப்படுத்தினாங்க. எந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா 2003ஆம் ஆண்டு. ஓகேங்களா. ஸோ அடுத்து 22, ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியாவில் எப்போது செயல்படுத்தப்பட்டது. ஸோ இது போன குரூப் 4ல் வந்து ஆக்சுவலாக இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஓகேங்களா. ஸோ ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியாவில் எப்போது செயல்படுத்தப்பட்டது. ஜூலை 1, 2017, ஜூலை 1, 2019, ஜூலை 12, 2019, ஜூன் 1, 2017. ஸோ ஆன்சர் எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், ஜூலை 1, 2017. 23, தூய்மை பாரத வரி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ தூய்மை பாரத வரி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா 2015, 2014, 2019, 2000. ஸோ விடை எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டானது, 2015. ஸோ இந்தியாவில் மட்டும்தான் இந்த வரி. ஓகேங்களா. 2015 நவம்பர் 15ஆம் நாள் தூய்மை பாரத வரி. அடுத்து, ஜிஎஸ்டியின் வரி விகிதங்கள். ஸோ ஜிஎஸ்டியோட பர்சன்டேஜஸ் பார்த்தோம்னா எல்லாமே வந்து சரியானதான். 0%, 5%, 12%, 18 and 28%. ஸோ அனைத்துமே வந்து சரியானதான். ஜிஎஸ்டியோட வரி விகிதங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு 20% வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு 10%, 9% வந்து சென்ட்ரலுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு 10% தான் வந்து ஸ்டேட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். அடுத்து 25, ஃபைனல் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. ஸோ பொறுத்துக வரி விதிப்பு கொள்கை. ஸோ இது வந்து கரெக்டாக தான் வந்து பொருத்தி இருக்குது. ஓகேங்களா. புக் பேக்கில் இருக்கிறது. வரி விதிப்பு கொள்கை சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா ஆடம் ஸ்மித். சொத்து வரி வந்து நேர்முக வரி, சுங்க வரி வந்து மறைமுக வரி, ஜிஎஸ்டி வந்து அமல்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து இது
ஜூலை 1 2017. நேர்முக வரி வந்து குறைந்த நெகிழ்ச்சி உடையது. அதே மாதிரி மறைமுக வரி வந்து அதிக நெகிழ்ச்சித்தன்மை வந்து அதிகமுடையது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த யூனிட்டில் பார்த்தோம்னா இதுதான் வந்து ஸோ ஷார்ட்லி எக்ஸாம் பேஸில் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இதை பார்த்துட்டாலே உங்களுக்கு வந்து இந்த யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.